ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6 இருக்க எக்ஸசைஸ் 6.4 பார்க்க போகிறோம். அதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சம் என்னன்னா, a man is standing on the deck of a ship which is 40 meter above water level. He observes the angle of elevation of the top of a hill is as 60 degree and the angle of depression of the base of the hill as 30 degree. Calculate the distance of the hill from the ship and the height of the hill. ரூட் 3க்கு என்ன வேல்யூவோ அது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஷிப் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஓஷன். ஓகேவா? இந்த ஷிப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மலை இருக்குது. ஓகேவா? இது ஒரு மலை. இப்போ இங்கே வந்து ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த ஷிப்போட ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 40 மீட்டர் ஹைட்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து இந்த ஒரு மனுஷன் வந்து இங்கேருந்து இந்த ஷிப்லேருந்து இந்த மலையோட டாப்பை பார்க்குறான். ஓகேவா? அது வந்து அவன் பார்க்குற கோணம் எவ்வளோன்னா 60 டிகிரி கோணத்தில் பார்க்குறான். ஓகேவா? இப்போ இந்த ஷிப்புக்கும் அந்த மலைக்கும் ஒரு லைன் போட்டுடலாமா? ஹாரிசான்டல் லைன் போட்டுடலாமா? அப்போ வந்து 60 டிகிரி. அதே டைமில் இங்கே அந்த ஷிப்பில் இருந்துக்கிட்டு அவன் இந்த மலையோட அடியில் பார்க்குறான், கீழே. ஓகேவா? பாட்டம் பார்க்குறான். அது வந்து 30 டிகிரி இதில் பார்க்குறான். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து 40 மீட்டர்னா இங்கேயும் 40 மீட்டர் தானே வரும். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஷிப்புக்கும் ஹில்லுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இதை டீன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹில்லோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும். மொத்தம் நம்ம 2 கண்டுபிடிக்கணும். ஹில்லோட ஹைட்டும் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நேம் வச்சுக்கலாம். A B C D Dன்னு வச்சுக்கோங்க. வந்து டெஃபினேஷன் எப்பயும் போல் எழுதிக்கலாம். லெட் என்னென்ன மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாமே எழுதிடலாம். ஏபி வந்து 40 மீட்டர், சிஇயும் 40 மீட்டர் தான். நெக்ஸ்ட் வந்து முக்கோணம் டிஏஇ ஈக்குவல் டு 60 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து கோணம் இஏசி 30 டிகிரி. ஓகேவா? இப்போ வந்து 30 டிகிரி ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 30 டிகிரியா? 30 டிகிரினா ஆப்போசிட் இருக்குது. அர்ஜென்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் நம்மளை கண்டுபிடிக்குமா? அப்போ அர்ஜென்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது ஆப்போசிட் பை அர்ஜென்ட்னா என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்? tan தீட்டா யூஸ் பண்ணுவோமா? tan தீட்டாக்கு என்ன மதிப்பு? 30 டிகிரி. 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன? 40 மீட்டர். அர்ஜென்ட் என்ன? டி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாமா? டி. நெக்ஸ்ட் வந்து tan 30 டிகிரிக்கு மதிப்பு என்ன? 1/√3 ஈக்குவல் டு 40/d. இப்போ டி இந்தாண்டு கொண்டு வந்துட்டு இந்த √3 இந்தாண்டு கொண்டு போகலாமா? டி இந்தாண்டு கொண்டு வந்துட்டு 40 × √3. √3க்கான மதிப்பு என்ன? 40 × 1.732. இதை இன்டூ பண்ணோன்னா 69.28 மீட்டர். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? 69.28 மீட்டர். இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்து மறுபடியும் tan தீட்டா, மறுபடியும் tan எடுத்துக்கலாம். இப்போ வந்து 60 டிகிரி வச்சு கண்டுபிடிக்கிறோம். 60 டிகிரி. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஹில்லோட மீதி ஹைட்டை கண்டுபிடிக்கிறோம். இது 40 மீட்ரு. இப்போ இந்த மீதி ஹைட்டு கண்டுபிடிச்சினா இதோட 2 ப்ளஸ் பண்ணோன்னா ஃபுல் ஹைட் தெரிஞ்சிருமா? tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜென்ட். ஆப்போசிட் இது ஆங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? ஆப்போசிட் தெரியாது. அதனால் நம்ம இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அர்ஜென்ட் நம்மளுக்கு தெரியுமா? இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 69.28. ஆப்போசிட் என்ன? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அர்ஜென்ட் வந்து 69.28. tan தீட்டாவுக்கு பதிலாக 60 டிகிரி எக்ஸ் பை 69.28. 60 டிகிரிக்கு மதிப்பு என்ன? √3 ஈக்குவல் டு எக்ஸ் பை 69.28. √3க்கு என்ன மதிப்பு? 1.732 இன்ட்டு 69.28 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸோட இப்போ இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 119.99. இதுதான் எக்ஸோட மதிப்பு. ஓகேவா? இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு.
அடுத்து ஈசிக்கான மதிப்பு நமக்கு தெரியும் 40 மீட்டர். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாமா? எழுதிக்கோங்க. ஹைட் ஆஃப் த hill CD equal to DE plus CE. CD என்ன? சாரி, DE வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 119.99 ப்ளஸ் CE என்ன? 40 மீட்டர், 40 மீட்டர். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணனா 159.99 மீட்டர். இதுதான் சிடியோட மதிப்பு. ஓகேவா? கீழே வந்து டெஃபினேஷன் எழுதிக்கலாமா? ரெண்டு இது கேட்டாங்களா, அதனால் நம்ம ரெண்டுமே டெஃபினேஷன் ஓட்டுக்கு கீழே எழுதிக்கலாம். therefore ship distance எவ்வளோ? 69.28 மீட்டர். கீழே அடுத்து therefore height of the hill ஓகேவா? 159.99 மீட்டர்லாம் போட்டுக்கணும். ஓகேவா? ஷிப் டிஸ்டன்ஸ் வந்து 69.28 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆஃப் த ஹில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி ஷீடி, இதுதான் 159.99 மீட்டர். ஓகேவா? கொஸ்டின் என்னன்னா டிஸ்டன்ஸ் கேட்டாங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஹில்லோட ஹைட்டு கேட்டாங்க, ஹில்லோட ஹைட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, எதோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.